அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய திருக்குரான் தமிழாக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வெப்சைட்கள்லையும் அதை பார்க்குற மாதிரி ஏற்பாடு செய்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே மாதிரி ஐஃபோனில், ஆண்ட்ராய்டில் எல்லாம் வரக்கூடிய அப்ளிகேஷனாகவும் நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ அதை விட அதிக வசதிகளோடு உங்களுடைய சிஸ்டத்தில் இருந்து, உங்களுடைய ஃபோனில் இருந்து, நெட்டு இல்லாமலேயே கூட குரானை பயன்படுத்தக்கூடியது, அதில் ஏராளமான வசதிகளை சேர்த்து ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது குறித்து சகோதரர் திருச்சி ஃபாரூக் அவர்கள் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க. அது சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். onlinepj.co.in என்ற இணையதளத்திற்கு நீங்கள் சென்றால் அதனுடைய முகப்பு பக்கம் இது மாதிரி தான் இருக்கும். onlinepj.in என்று ஒரு இணையதளம் இருக்கிறது, அதை நம்ம நடத்துகிறோம். அதே போல் onlinepj.co.in என்ற இணையதளம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இணையதளம். இதில் பிஜே கேலரி என்று ஒன்று இருக்கிறது. இதில் வீடியோ சம்மந்தப்பட்ட தகவல்கள் இருக்கும். அது மாதிரி ஆங்கில இணையதளம் என்று இப்போ புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது இங்கே மேலே ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, பார்த்துக்குங்க. அதே போல் அடுத்ததாக பிஜே குரான் ஆப் என்ற ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஒரு விண்டோ. இது ஓப்பன் ஆவதற்கு முன்னாடி ஆரம்பத்தில் இது முதல்ல உங்களுடைய குரோமில் அல்லது மொபைலில் இந்த மாதிரி ஒரு டேபாக தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆன பிறகு இதை ஓப்பன் இன் ஆப் என்று இங்கே இருக்கக்கூடிய இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். அல்லது முதல் முறையாக வரும்போது இன்ஸ்டால் என்று இந்த இடத்துல காமிக்கும். அப்படி இன்ஸ்டால்னு காமிக்கும் போது நீங்கள் இன்ஸ்டாலை கிளிக் செய்து தமிழ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் மாதிரி இது உங்களுக்கு தோற்றமளிக்கும். இந்த அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைல் ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, iOS ஆக இருந்தாலும் சரி, வேறு விண்டோஸ் மொபைலாக இருந்தாலும் சரி, இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும். இது ப்ளே ஸ்டோரில் இருக்காது. ஒரு லிங்க் மூலமாக நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த விதமான ஓஎஸாக இருந்தாலும், அதில் மொபைலாக இருந்தாலும் சரி, கணினியாக இருந்தாலும் சரி, அதில் ஒர்க் ஆகும். அதனால் என்னுடைய இந்த டிவைஸுக்கு ஒர்க் ஆகுமா என்ற கேள்வியை இதை பொறுத்த வரைக்கும் வராது. இப்படி ஓப்பன் ஆன இந்த அப்ளிகேஷனை திரும்பி நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். பிஜே குரான். இதில் லாங்குவேஜ் என்ற ஆரம்பத்தில் கேட்கும். அந்த லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் எப்பவும் போல் இடது பக்கத்தில் சாப்டர்ஸ், சூறாவுடைய பெயர்கள் 114 சூறாவுடைய பெயர்களும் இந்த இடது பக்கத்தில் இருக்கும். இதில் நான் இந்த அல் பக்ராவை நான் கிளிக் பண்ணுறேன். பண்ண பிறகு இதனுடைய அந்த அல் பக்ரா எதனால் இறங்குனதுன்ற அந்த விஷயங்கள் ஆரம்பத்தில் போடப்பட்டுட்டு, அதற்கு பிறகு ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு இங்கே வலதுபுறம் இங்கே தெரிகிறது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒவ்வொரு வசனத்திலையும் என்னென்ன அம்சங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை வரிசையாக நான் சொல்கிறேன், பார்த்துக்கிறேங்க. இப்போ இந்த அல் பக்ராவுடைய 2வது இந்த வசனம். இந்த வசனத்தை அரபி, தாலிக்கல் கிதாபுல் லா ரைப ஃபீ என்ற இந்த அரபி வசனம் இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதற்கு கீழே இது நம்ம தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண காரணத்தினால தமிழில் இங்கே டிஸ்பிளே ஆகுது. அல்லா நாடினால் அடுத்தடுத்த லாங்குவேஜையும் நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். இதனுடைய தமிழுடைய மொழியாக்கம் இங்கே காட்டுது. இதற்கு பிறகு இந்த அரபியை படிக்க தெரியாதவர்களுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னாக்கா, நம்ம இங்கே சில ஆப்ஷனை ஆட் பண்ணியிருக்கிறோம். இதில் உள்ளுக்கு மேல் வலது பக்கம் போனீங்கன்னாக்கா இந்த 3 டாட் இருக்க மாதிரி ஒரு மெனு இருக்கும். நான் திரும்பி காட்டுற மாதிரி 3 டாட் மெனு. இந்த டாட் மெனு கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் என்று ஒரு டயலாக் ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணால் இதில் போயிட்டு தமிழ் டிரான்ஸ்லிட்ரேஷன் இப்போ ஆஃபில் இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன், வித் இங்கிலீஷ் அல்லது ஒன்லி தமிழ் இப்படி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இதில் வேறு என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்றதை நான் அடுத்ததாக சொல்லுகிறேன். இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ தமிழ் நம்ம அரபி படிக்க தெரியாதவர்கள், தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் முத்தகீன், அரபி ஒருத்தர் படிக்க தெரிஞ்சால் படிச்சிருவார். இல்லாட்டி தாலிக்கல் கிதாபோ லா ரைப ஃபீ ஹுதல் முத்தகீன் என்று தமிழிலே நீங்கள் வாசிக்க முடியும். இது தாலிக்கல்னு தான் போட்டிருக்குது. அப்போ தாலிக்கல் கிதாபுன்னு வாசிக்கக்கூடாது. ஏன்னா தாலிக்கல் கிதாபு இது இங்கே செட்டிங்ஸில் போனீங்கன்னா இதற்கும் சில ஆங்கில வார்த்தைகளை உள்ளுக்கு நுழைச்சி இதை எப்படி வாசிக்க வேண்டும் என்று அதுவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. டிஹெச்னு போட்டு தான் வந்தால் தான் என்று படிக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு தாவே 2-3 வகையில் இருக்கும். அதை வரிசையாக பார்த்து கித்தாபுன்னு இருக்குது. கித்தாபில் என்ன போடலனாக்கா இந்த டிஹெச் நீங்கள் போடலை. கித்தாபுக்கு வர வேண்டிய வார்த்தை கா.
ஆனால் அதில் வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த தா கா இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அரபியில் வந்து அது கான்னு வாசிக்கணுமா, அதை காஃபா அது மாதிரி தானு வாசிக்கணுமா, தட்டுக்கு வர்ற தாவா அல்லது தாலா அல்லது தாலா என்ற வேறுபாடு இருக்கிற காரணத்தினால அதில் அந்த ஆங்கிலத்திலையும் எப்படி வாசிக்க வேண்டும் என்று நம்ம கொடுத்துருக்குறோம், கைடன்ஸ் கொடுத்துருக்குறோம். இதை தெரிஞ்சவங்க இதை பார்த்துக்கோங்க. இது இரண்டாவது அம்சம். நான் இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மீதி உள்ளதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ செட்டிங்ஸில் போயிட்டு ட்ரான்ஸ்லிட்ரேஷனில் இதை ஆஃப் பண்ணி விட்றேன். இப்போ நான் அதுக்கடுத்தது தமிழ் மொழிபெயர்ப்பு. இந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் வந்து இடையிடையே உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் இருக்கும். இங்கே பாருங்கள், அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் பக்கத்தில் 3 ஒரு நம்பர் இருக்குது. அரபியில் இருக்காது, தமிழில் தான் இருக்கும். முன்னாடி அருளப்பட்டதை நம்புவார்கள் 4 ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரெல்லாம் வந்து இந்த குரான் வசனத்திற்கு இந்த ஒரு பேராவுடைய இந்த ஒரு வாக்கியத்துடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு இது நம்பர். இப்போ 439 அப்படிங்கிற நம்பர் கிளிக் பண்ணுறேன் நான். இதில் வந்து இந்த ஊமைத்தன்மைக்கு காரணம் என்ன அப்படின்றது வந்து இங்கே இந்த விளக்கம் இது. அதே மாதிரி வந்து அல்லாஹ் அவர்களை கேலி செய்கிறான் இருக்குது. அல்லாஹ் கேலி செய்கிறான்னா என்னென்னு புரியாது. விளக்கம் குரானுடைய விளக்கத்தை எடுத்திங்கனாக்கா அல்லாஹ் கேலி செய்கிறான்னா என்ன, அது மாதிரியான வசனங்கள் வேறு எங்கெல்லாம் குரானில் வந்திருக்குது அப்படின்னு உங்களுக்கு இங்கே போடப்பட்டிருக்கும். இந்த விளக்கம் எப்படி நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரிகிறதோ அதே போல் விளக்கத்திற்கு உள்ளே உள்ள குரான் வசனங்களும் நீங்கள் கிளிக் பண்ணால் பார்த்துக்கிற முடியும். இப்போ 5ஆவது அத்தியாயத்தில் 60வது வசனம் கிளிக் பண்ணால் பார்த்துக்கலாம். திரும்ப அதுக்குள்ளே ஒரு விளக்கம் இருந்துச்சுன்னா திரும்ப அதை கிளிக் பண்ணால் திரும்பியும் பார்த்துக்கலாம். திரும்ப அதுக்குள்ளே ஒரு குரான் வசனம் இருந்தால் திரும்ப அதை கிளிக் பண்ணால் பார்த்துக்கலாம். இப்படி இந்த டயலாக் மூலமாக விளக்கத்தையும் பார்க்கலாம், விளக்கத்திற்கு பிறகு வரக்கூடிய குரான் வசனங்களையும் நீங்கள் இங்கேருந்தே பார்த்துக்க முடியும். நீங்கள் இதுக்காக தனியாக போய் நீங்கள் இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணி இந்த குரான் வசனத்தை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இதனுடைய ஃபாண்ட் வந்து பத்தலாம்னாக்கா பெருசுனது பண்ணிக்கிறதுக்காக இங்கேயே நம்ம கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் பட்டன் ஒன்று, மைனஸ் பட்டன் ஒன்று, பெருசுனது பண்ணிக்கலாம். இது வந்து விளக்கத்திற்காக உள்ளது. அதே போல் இதுதான் அரபி, அதனுடைய தமிழ், அரபியை வாசிப்பதற்குரிய தமிழ். இது 3 விஷயங்கள் தான் இங்கே எழுத்துக்களாக இருக்கிறது. இதுக்கு பிறகு செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இங்கே பாருங்கள், குட்டியாக ஒரு சிம்பிள் இருக்கும், ரைட் யாரோ சிம்பிள். இந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு மெனு ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த மெனுவில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கிராத்து. இந்த கிராத்துடைய பிளேலிஸ்ட் அரபிக்கா ட்ராக், இது அரபிக்கா தமிழா அல்லது அரபிக்கு ஓதிட்டு தமிழில் ஓதணுமா அப்படிங்கிறது. இதை நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கடுத்தது வந்து வேர்டு பை வேர்டு, ஒரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம், அரபியோடைய வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படிங்கிறது வேர்டு பை வேர்டு. அடுத்தது வந்து அரபி இலக்கணம் படிக்கக்கூடியவர்களுக்காக ஏறாவது சட்டங்களை வந்து இந்த எல்லுன்னு போட்டிருக்கக்கூடிய சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். ஒவ்வொன்றுமே நம்ம கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இந்த வசனத்தை நான் எடுக்கிறேன். சிறிய வசனமாக எடுத்தால் சீக்கிரம் முடியும். அரபியுடைய இதை நீங்கள் ஆரம்பத்தில் கிளிக் பண்ணிங்கன்னா, எந்த செட்டிங்குமே பண்ணாமல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அரபி மட்டும்தான் ஓதும். இந்த அரபி ஓதும்போது என்ன காரி இதை ஓதணும் என்பதற்காக செட்டிங்ஸ் வந்து எந்த செட்டிங்காக இருந்தாலும் மேலே இருக்கக்கூடிய இந்த த்ரீ டாட் பட்டன் தான். இதை போயிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய காரி வந்து அல்ஃபஸின்றவர் ஓதுறாரு இந்த காரி. அதே வேறு காரி வேணுன்னா நம்ம சுரையம் வேணுமா, காம்தி வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்துரமான் சுதேஷ் வேணுமாங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் அலஃபஸிலேயே வந்து இந்த ஹைலைட்டுன்னு இருக்கிறது மாத்திரம்தான் நீங்கள் இதை ஓட்டும்போது, இந்த கிராத் ஓடும்போது எந்த வாசனத்தில் எந்த வார்த்தையை ஓதுறாருங்கிறத ஹைலைட் பண்ணி காமிக்கும். உதாரணத்துக்கு இதை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ காலூன்னு ஓதும்போது அந்த காலுங்கிற வார்த்தையை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். அது மாதிரி என்ன நாசுன்னு வார்த்தையை ஓதுனாரோ அந்த நாசுன்ற வார்த்தையை ஹைலைட் பண்ணி காமிக்கும். இது அலஃபஸி கிராத்துக்கு மட்டும் தான் இருக்குது, மற்ற கிராத்துகளுக்கு இது கிடையாது. இது வந்து தமிழ் அரபி. இதே வந்து தமிழும் இதில் இருக்கிறது. தமிழ் எப்படின்னாக்கா இந்த 2வது 3 சிம்பிள் ட்ராக் போட்டுருக்கு பாருங்க. ட்ராக் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அரபிக்கு பதிலாக தமிழை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இதில் தமிழும் வரும், அரபியும் வரும். இதில் இரண்டுமே சேர்ந்து வருமானாக்கா 2 சேர்ந்தும் வரும். போத் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா முதல்ல அரபியை ஓதி முடிச்சிடும். இப்போ நான் அரபி ஓதி முடிச்சா நான் ஃபாஸ்ட்டாக ஃபார்வர்டு பண்ணிட்டேன் உங்களுக்கு. அதுக்கு பிறகு இப்போ தமிழ் ஓதி
கருத்தில் கொள்க. அவர்களே குழப்பம் செய்பவர்கள், எனினும் உணரமாட்டார்கள். இந்த மேலே எண்டு பட்டன் அமுத்திட்டீங்கன்னா எண்ட் ஆயிரும். அல்லது இங்கே பாஸ் பட்டன் அமுத்தினீங்கன்னா ஒரு ஆடியோ ஓடிட்டு இருக்குது, நடுவில் நிப்பாட்டி திரும்ப அதே வசனத்தை அதே வார்த்தையில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பாஸ் பட்டன் அமுத்திக்கோங்க. அமுத்திட்டு திரும்ப இந்த ஸ்லைடரை கொண்டாந்து சீக் பட்டனை கொண்டாந்து முன்னாடி இழுத்து வச்சுக்கிட்டு ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்டாப் பட்டன் இருக்கிறது, இங்கே வந்து பாஸ் பட்டன் இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களை ஆடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம், அரபி இருக்குது, தமிழ் இருக்குது, அரபியும் தமிழும் சேர்ந்த மாதிரியும் இருக்குது. ரெண்டையும் ஓட விட்டிங்கன்னா அல்பக்ரா அத்தியாயத்தை எடுத்து நீங்கள் முதல் வசனத்தில் ஆரம்பிச்சு விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அரபியும் தமிழும் சேர்ந்து ஓடும். அரபி மட்டும் ஓடுறதா இருந்தால் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஓடும். அரபியும் தமிழையும் போட்டு விட்டிங்கன்னா ஒரு 3.5 மணி நேரத்துக்கு மேலே அதுவாக தொடர்ச்சியாக ஓடும். ஓடும்போது இந்த வசனம் எந்த வசனத்தை ஓடுதோ அந்த வசனம் உங்களுக்கு வந்து அங்கே தெரியும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு விளக்கியாச்சு. அதுக்கடுத்து வந்து இந்த டபிள்யூன்ற லெட்டர் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து அலா அப்படின்ற இந்த அரபி வார்த்தைக்கு இதுக்கு என்ன, இதுக்கு தமிழ் மீனிங்கு அப்படின்னு இந்த அரபியை தெரிஞ்சுக்க ஆசைப்படக்கூடியவர்கள், குரானை விளங்கிக்க ஆசைப்படக்கூடியவங்க இதை விரும்புவாங்க. அப்போ வந்து வேறு எங்கேயும் போக தேவையில்லை, டபிள்யூன்ற இந்த ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அலா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க இங்கே, அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. இன்னஹும் இன்னஹும் ஹும், நிச்சயமாக அவர்கள்தான் அவர்கள், முஃப்சிதூன் முஃப்சிதூன் நீங்கள் அரபியில் இருக்குது, தமிழ் இங்கே பார்த்தீங்கன்னா முஃப்சிதூன் குழப்பம் செய்பவர்கள், விஷமிகள் அப்படிங்கிற அதனுடைய தமிழ் மீனிங் இங்கே கொடுத்துட்டாங்க. அப்போ இது டபிள்யூன்ற இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் உரிய தமிழ் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத கீழே தனியாக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களுக்கு காமிச்சிடும். இது டபிள்யூ. அதுக்கு அடுத்தது எல்லு, லெம்மான்னு சொல்லுவாங்க. அரபி இலக்கணம் ஏறா படிக்கிறவங்களுக்கு இது பயன்படக்கூடிய ஒன்று. கல்லூரிகளில் அரபி மாரசாக்களில் படிக்கக்கூடியவங்களுக்கு, அரபி இலக்கணம் படிக்கக்கூடியவங்களுக்கு, இன்னும் ஆய்வு செஞ்சு படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த எல் என்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் விரிவாக ஒவ்வொரு எழுத்தை பற்றியும் அதனுடைய ஏராப் என்ன, சட்டங்கள் என்ன, ஒரு ஃபேல் இருந்துச்சுன்னா அதனுடைய வெவ்வேறு வடிவங்கள் என்ன, ஒரு இஸ்ம் இருந்துச்சுன்னா அதனுடைய வெவ்வேறு வடிவங்கள் என்ன, ஹர்ஃப்னா அது எப்படி இருக்கும் அப்படின்ற இந்த பல விஷயங்கள் வந்து இங்கே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணி, ஒரு வார்த்தையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா அதனுடைய சட்டங்களை தனியாக இங்கே காமிக்கும். இப்போ முஃப்சிது அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து இது பெயர் சொல்லா, வினை சொல்லா, இடை சொல்லா அப்படின்னாக்கா இங்கே போட்டிருக்கு. முஃப்சிது என்ற வார்த்தை, குழப்பவாதி அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு பெயர் சொல்லு. அதில் என்னென்ன பெயர் சொல்லுன்னா அதில் எத்தனாவது ஃபேல் இது, என்ன வடிவம் இது, அதில் பன்மையா, ஒருமையா, பன்மையா, ஆணா, பெண்ணா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும். இது இன்னும் விரிவாக படிக்கணும்னாக்கா இது கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது பொதுவான மக்களுக்கு இது தேவைப்படாது. அந்த அரபியை அதிகமாக படிக்கணும், கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு இந்த விஷயங்கள் தேவைப்படும். நீங்கள் கிளிக் பண்ணி இதை பார்த்துக்கிறங்க. இங்கே கீழே 3 லிங்க் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. வேர்ட் இன் குரானு, கார்பஸ் குரானு, தப்சீர் ஆஃப் அப்படின்னு சொல்லி 3 விஷயங்களை கொடுத்துருக்கோம். ஏராப் சட்டங்கள்லாம் அதில் உங்களுக்கு வந்துடும். அதுக்கடுத்தது வந்து இது புக் மார்க். இது இப்போ ஏதாவது வசனம் நீங்கள் தேடி எடுக்கிறீங்க, தேடி எடுக்கிறது வந்து நம்ம இந்த டேப்பில் இருக்க நம்ம அதை காட்டுவோம். அப்படி தேடி எடுத்த பிறகு ஒரு வசனத்தை புக் மார்க் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த புக் மார்க் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி புக் மார்க் கிளிக் பண்ணோன்னே அது 2 ஆப்ஷன் உங்கள்கிட்ட கேட்கும். இதை வந்து புக் மார்க்காக ஆட் பண்ணி வச்சுக்கணுமா, அல்லது நீங்கள் குரானை படித்து முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போகிறீங்க. இப்போ ரமலானில் என்ன பண்ணுறீங்கன்னா குரானை ஃபுல்லாக படித்து முடிக்கணும் ஆர்வத்தில் படிக்கிறீங்க. அப்படி படிக்கும்போது ஒரு வசனத்தை படிச்சிருப்பீங்க, நாளைக்கு வந்து பார்க்கும்போது என்ன வசனத்தை படிச்சிருக்கோன்னு நமக்கு தெரியாது. அப்போ அந்த புக் மார்க் பட்டனை கிளிக் பண்ணும்போது இது இந்த வசனத்தை எல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்லி சேவ் பண்ணி வைக்கணுமா, அல்லது கடைசியாக இந்த வசனத்தை படிச்சிருக்கேன்னு சேவ் பண்ணி வைக்கணுமான்னு கேட்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா மார்க்கஸ்ஸு லாஸ்ட் ரெட், கடைசியாக படித்ததாக சேமித்து வை அப்படின்னு சொல்லி நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். இதுக்கு பிறகு நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த குரான் ஆப் எடுத்தாலும் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இங்கே காமிச்சிடும். வேறு இடத்துக்கு போனாலுமே இப்போ வேறு அத்தியாயங்கள் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நான் கடைசியாக எங்கே குரானை படித்து முடித்தேன் அப்படின்னு தெரியணும்னா இந்த மேலே மெனுவுக்கு போங்க, கோ டு லாஸ்ட், கடைசியாக படித்ததற்கு போ அப்படின்றது இங்கே வந்துடும். இந்த ஆப்பையே நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நாளைக்கோ ஒரு மாதம் கழிச்சோ நீங்கள் வந்தாலுமே இந்த இடத்துல இந்த செட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கோ டு லாஸ்ட் 2வது அத்தியாயத்துடைய 12வது வசனத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக போய் நின்றும் அதுவாக. அதுக்கு பிறகு நீங்கள் அடுத்தடுத்த வசனங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து கடைசியாக நான் எந்த வசனத்தை படித்து முடிச்சேன்னு மார்க் பண்ணுறது வந்து மார்க்கஸ்ஸு லாஸ்ட் ரெட்டு. மேலே இருக்கிறது வந்து ஆட் டு புக் மார்க். ஆட் டு புக் மார்க்னாக்கா புக் மார்க்கும் இங்கே ஆட் பண்ணிட்டேன். வேற ஒரு வசனத்தை எடுக்கிறேன், நான் தாகாக்கு போகிறேன், அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறேன், மூசா நபி சம்மந்தப்பட்ட ஒரு மேட்டர் எடுத்துகிட்டு அங்கே போய் இதை எடுத்து ஆட் டு புக் மார்க்கை போடுறேன். திரும்ப வந்து நஜ்முக்கு போகிறேன், அங்கே போய்ட்டு ரசூல்லா வானத்துக்கு போய் அந்த பல விஷயங்களை பார்த்தாங்களே சிராத்துல் முன்தகா, இந்த விஷயத்தை என்ன பண்ணுறேன் மார்க் பண்ண நினைக்கிறேன்.
ஆட் டு புக் மார்க் போடுறேன். இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்ப நாளைக்கு ஒரு மாதமோ கழிச்சு வர்றேன், இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ஏற்கனவே இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இணையதளத்தில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ ஃபோன்லேயோ அந்த ஆப் உங்களுக்கு ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகிருக்கும். இந்த பாருங்கள், குரான் ப்ரௌசர்னு இருக்கும், உங்கள் ஃபோன்லேயுமே இன்ஸ்டால் ஆகிருக்கும், ஐக்கான் மாதிரி இன்ஸ்டால் ஆகிருக்கும். கட் பண்ணிக்கிறேன். இந்த குரான் ப்ரௌசர்னு இன்ஸ்டால் ஆகிருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் நான். இப்போ ஓப்பன் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணால் இந்த அத்தியாயம் தான் வந்து நிற்கிது, அல்-ஃபாத்திஹா தான் வந்து நிற்கிது. நீங்கள் இந்த மெனுவுக்கு போங்க, கோ டு லாஸ்ட் ரேட், கடைசியாக நீங்கள் படிச்சு இருக்கணும்னு நினச்சா 2வது அத்தியாயத்தில் 12வது வசனம் போய்க்குங்க. அல்லது புக் மார்க் போகணுன்னாக்கா புக் மார்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கடைசியாக சேவ் பண்ணி வச்சோம்ல, சிராத்துல் முன்தஹா, மூசா நபி நெருப்பை பார்த்தது, அது மாதிரி பக்ரா, இது மாதிரியான புக் மார்க் செஞ்சு வச்சதெல்லாம் இங்கே இருக்கும். அப்போ புக் மார்க் விஷயத்தையும் உங்களுக்கு விளக்கியாச்சு. அதுக்கடுத்தது வந்து இது வந்து வசனத்தை காப்பி பண்ணுறது. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த வசனம் காப்பி ஆயிரும். தமிழ் அரபி இரண்டையுமே சேர்த்து காப்பி பண்ணிக்கும். அதுக்கப்புறம் போய் நீங்கள் எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ அங்கே பேஸ்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். அரபி தமிழ் அல் குரான் 2.2 அப்படின்னு பேஸ்ட் ஆகிக்கும். இதுதான் வந்து இந்த பகுதியில் உள்ளது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த பகுதியில் இன்னொரு சின்ன அம்சம் என்னன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட அத்தியாயம் குறிப்பிட்ட வசனத்துக்கு நீங்கள் போகணுன்னாக்கா இங்கே சர்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தில் ஒரு 10வது வசனத்துக்கு நான் போகணுன்னு நினைக்கிறேன். 24:10 அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்பேஸ் விட்டும் போடலாம், அல்லது ஒரு டாட்டு போட்டும் போடலாம், அல்லது செமிகோலன் போட்டும், எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம். எப்படி போட்டாலும் எடுத்துக்கும். அது நான் ஸ்பேஸ் விட்டு போடுறேன். நான் 24:10ன்னு போட்டிங்கனாக்கா 24வது அத்தியாயத்துடைய 10வது வசனத்துக்கு போய் நின்றுச்சு. திரும்ப இங்கேருந்து என்ன பண்ணுறேன், 4வது அத்தியாயத்துடைய 30வது வசனத்துக்கு போகிறேன். போட்டு ஒரு என்டர், அன்னிசால 30வது அத்தியாயத்துக்கு போய் நின்றுச்சு. ஸோ இது சர்ச். இது கோ பட்டனை கிளிக் பண்ணாலும் போகும், என்டர் போட்டாலும் போகும். ரீசெண்ட்டுங்கிறது ஒரு பட்டன் கொடுத்துருப்போம். அது என்னன்னாக்கா கடைசியாக நம்ம என்னென்ன அத்தியாயங்கள்லாம் பார்த்தோம், 100 பார்த்தோம், சூரத்து 100 பார்த்தோம், பக்ரா பார்த்தோம், நஜ்மு பார்த்தோம், தாகா பார்த்தோம், அதெல்லாம் இங்கே காமிக்கும். ஒவ்வொரு தடவையும் போய் நம்ம தேடி இங்கே எடுத்துகிட்டு இருக்க வேண்டியதில்லை. நஜ்மு இங்கே கிளிக் பண்ணால் இந்த ரீசெண்டில் போய் நீங்கள் எடுத்துக்க முடியும். இப்போ நான் ரீசெண்டை ஹைடு பண்ணிடுறேன். இதுதான் இந்த பக்கத்தில் உள்ளது. இதில் வந்து இது இல்லாமல் வந்து இப்போ பெரிய அத்தியாயங்களை படிக்கிறதா இருந்தால் நம்ம சில நேரங்களில் என்ன பண்ணுவோம்னாக்கா அப்படியே மவுஸை ஸ்க்ரோல் பண்ணி படிப்போம். அல்லது ஃபோனாக இருந்தாலுமே நீங்கள் டேப் மூவ் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி பண்ணாமல் இங்கே மேலே வந்து ஒரு ப்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆட்டோ ஸ்க்ரோல்னு. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலேருந்து படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு பேர் அதுக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுவாக நம்ம குரான் ஒரு இடத்துல மாட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே பார்த்து நீங்கள் படிக்கலாம், அல்லது தொழுகையில் பார்த்து நீங்கள் ஓதலாம். அதுக்காக இந்த ஆட்டோ ஸ்க்ரோல் பட்டன் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இது ஆட்டோ ஸ்க்ரோலில் வந்து நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க. இதை நிப்பாட்டணும்னாக்கா இங்கே பாஸ் பட்டன் கொடுத்துருக்கு, இங்கே கிளிக் பண்ணால் நின்றுக்கும். திரும்பியும் இதை அப்படியே ஸ்க்ரோல் ஆகுனா திரும்ப இங்கே கிளிக் பண்ணிக்க, திரும்பி ஓட ஆரம்பிச்சிடும். இந்த வேகம் பத்தலை அதிகமாக்குன்னு நினச்சிங்கனாக்கா இதிலே வந்து கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்துருக்கோம். 0.15 20 இப்படிலாம் ஆக்குனீங்கன்னா இன்னும் வேகமான முறையில் அது ஓடும். அல்லது ஸ்லோவாக ஓடணும்னாக்கா இங்கே மைனஸ் அமைத்திக்கோங்க, ஸ்லோவாக ஓடும். அப்போ இது ஆட்டோ ஸ்க்ரோல் அப்படிங்கிற ஒரு வசதி. இது இதை கிளிக் பண்ணினா தெரியும், இதை திரும்ப கிளிக் பண்ணினா ஸ்டாப் ஆயிரும். அதுக்கடுத்தது வந்து இரவு நேரங்களில் படிக்கிறதுக்காக வந்து குரான் நைட் மோடு, இதை கிளிக் பண்ணினாக்கா டார்க் மோடில் வந்துடும். இது வந்து உங்களுக்கு நைட் நேரத்தில் பார்க்கும்போது கண்ணுக்கு ஒரு சிரமம் இல்லாமல் இருக்கும். அரபி எழுத்தும் சிரமம் இருக்காது, தமிழ் எழுத்தும் சிரமம் இருக்காது. ரொம்ப அதிகமான கான்ட்ராஸ்ட் இல்லாமல் நம்ம இதை கொடுத்துருக்கோம் அந்த எழுத்துக்களை. இது அதுக்கடுத்தது வந்து இந்த மெனுவில் வந்து மெமரி செட்டிங்ஸ் உங்களுக்கு சொல்லி, செட்டிங்ஸ் இன்னும் முழுமையாக உங்களுக்கு சொல்லலை. செட்டிங்ஸ் பகுதியில் வந்து ரீசைட்டர் யார் வந்து இந்த கார் யாருன்றதை இங்கே செலக்ட் பண்ணிக்க முடியும். கார் சில நேரங்கள் ரொம்ப ஸ்லோவாக ஓதலான்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அந்த ஸ்பீடை வந்து இங்கே செட் பண்ணிக்க முடியும். அல்லது ரொம்ப ஸ்பீடாக ஓடுறான்னு நினச்சா நீங்கள் அதை ஸ்லோவாக வைக்க முடியும். ஒரு காரி போகக்கூடிய வேகத்தை இங்கே மாற்றிக்க முடியும். அது மாதிரி வந்து லாங்குவேஜ் தமிழ், அடுத்தடுத்த லாங்குவேஜில் இன்ஷால்லா சேர்ப்போம். அடுத்தது வந்து இந்த எழுத்துக்களுக்கு மத்தியில் உள்ள ஸ்பேஸை வந்து கூட கம்மியாக்குறது. இது காம்பேக்ட் கம்ஃபர்டபுள்னு இருக்குது. அடுத்தது வந்து 2 காலம். உதாரணத்துக்கு வந்து 2 காலம் நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ படிச்சிங்கனாக்கா அரபி மாத்திரம் ஒரு பகுதியில் இருக்கும், தமிழ் மாத்திரம் இன்னொரு பகுதியில் இருக்கும். ரொம்ப நீளமான எழுத்துக்களை படிக்க முடியாட்டி பெரும்பாலும் வந்து பத்திரிகைகளில் வர்ற மாதிரி சின்ன சின்ன பத்தி மாதிரி வரும். இது ஒரு செட்டிங்கு. அதே மாதிரி வந்து அரபியை இல்லாமல் வெறும் தமிழை மட்டும் படிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா அரபியை ஹைட் பண்ணிக்கலாம். நீங்கள் அரபி தெரியாது, வெறும் தமிழ் மட்டும் தெரியும், தமிழை மட்டும் படிச்சுட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி பண்ணிக்கலாம். அதே போல் அரபியை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரான்ஸ்லிட்ரேஷன், அந்த அரபியை வாசிக்கக்கூடிய தமிழ் எழுத்து
டிரான்ஸ்லேஷன் தமிழ் மொழிபெயர்ப்பு, அடுத்தது வேர்டு பை வேர்டு. ஒவ்வொன்றுக்கும் நம்ம வேர்டு பை வேர்டு போய் பார்க்காம ஒட்டுமொத்தமாக எல்லா வசனங்களுக்கும் வேர்டு பை வேர்டு காமிக்கணும் அப்படின்னு நினச்சா இதை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா வசனத்துக்கும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வேர்டு பை வேர்டு காமிக்கும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன மீனிங்ன்றது இங்கே காமிக்கும். இப்போ இதையும் ஆஃப் பண்ணி விட்டுறேன். இதுதான் இந்த பகுதியில் உள்ளது. இதுக்கு அடுத்தது வந்து இந்த டேப்பை நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தது சர்ச்னு ஒரு டேப் இருக்குது. சர்ச் டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 2-3 விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து விளக்கங்கள். ஏற்கனவே நம்ம குரான் வசனங்களை பார்க்கும்போது நடுவில் சில எண்கள் வரும் நம்ம பார்த்தோம். 56, 36, 12 அப்படின்னு நம்பர் வரும். அந்த நம்பரை கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். அது உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கும். அந்த வசனத்துடைய விளக்கங்கள் எல்லாம் தொகுத்து ஒரு பகுதியில் இங்கே தொகுத்துருக்கோம். எத்தனை விளக்கங்கள் இருக்குது? 520 விளக்கங்கள் இருக்குது. என்ன இப்போ உதாரணத்துக்கு தடுக்கப்பட்ட மரம் எது, அண்ணா அந்த மரத்தை நெருங்காதீங்க நல்லா சொல்லலாம், அந்த மரம் எது அப்படின்ற விளக்கத்தை படிக்கணும்னா இங்கே போய் டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். அது மாதிரி எல்லா விளக்கங்களும் இங்கே இருக்குது. ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. விளக்கங்களை கிளிக் பண்ணும்போது இங்கே ஏதேனும் குரான் வசனம் வந்துச்சுன்னா உதாரணத்துக்கு வரதான் செய்யும். ஏன்னா குரங்குகளாக மாற்றப்பட்டது ஏன் இருக்குது. சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது என்ற கட்டளையை மீறினார்கள், இதனால் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள்னு ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னு விளக்கியிருக்கோம். இந்த விளக்கம் எந்த வசனத்தில் வருது? 2:65 வருது. இப்போ இந்த வசனத்தை பார்க்குறதுக்கு இங்கே கிளிக் பண்ணாலே நீங்கள் இந்த வசனத்தை படிச்சிடலாம். நீங்கள் இதுக்காக என்ன பண்ண வேண்டியதில்லைன்னா திரும்ப நீங்கள் சாப்டருக்கு போயிட்டு அந்த வசனத்தை நீங்கள் எடுக்கணும் அவசியம் இல்லை. இங்கே கிளிக் பண்ணாலே அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்துக்க முடியும். இது வந்து விளக்கங்கள் பகுதி. அதுக்கடுத்து வந்து குரானுக்கு முன்னுரை. புத்தகமாக நீங்கள் வாங்கி படிக்கும்போது குரானுடைய முன்னுரைன்னு சொல்லி அதில் போடப்பட்டிருக்கும். பல கட்டுரைகள் அங்கே இருக்கும், பல ஆர்டிக்கல் அதில் இருக்கும். இந்த வாசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த குரான் வந்து எப்படி துவக்கப்பட்டது, யார் காலத்துக்கு துவக்கப்பட்டது, அது மாதிரி இதில் புள்ளிகள் வந்து ஆரம்ப குரானில் இருந்துச்சா இல்லையா, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் முன்னுரையில் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன இதில் வந்து இந்த மக்கி மதனினா என்ன, இப்படி இதில் மன்சில்னு போட்டிருப்பாங்களா, குரான்லாம் இருக்குதா, ருக்குன்றதெல்லாம் குரானில் இருக்குதா, சஜிதான் போட்டிருக்கதா, உண்மையில் சஜிதா தானா, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து குரானுடைய முன்னுரையில் புத்தக வடிவத்தில் படித்தவங்களுக்கு தெரியும். அதே விஷயங்கள் தான் இங்கே உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் இருக்கும். இது ஒவ்வொன்றையும் நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த விஷயத்தை பார்த்துக்கலாம். எந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணாலும் அங்கே குரான் வசனம் வந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயே நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வசனத்தை நீங்கள் பார்த்துக்க முடியும். அந்த குரான் வசனத்தை கிளிக் பண்ணும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அதுக்குள்ளே ஒரு விளக்கம் இருந்துச்சுனாக்கா அந்த விளக்கத்தையும் நீங்கள் படிச்சுக்க முடியும். அந்த இடத்துல நீங்கள் வேறு இடத்துக்கு நேவிகேட் பண்ணி போக வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து முன்னுரை. விளக்கத்தை அதை உங்களை சொல்லிட்டோம், முன்னுரைன்றது சொல்லிட்டோம். அதுக்கடுத்து பொருள் அட்டவணை. இப்போ குரானில் வந்து பொருள் அட்டவணைன்னு ஒரு பகுதி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு வசனத்தையும் அது என்ன டாப்பிக்கை பற்றி பேசுதுன்ற அடிப்படையில் பிரிச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு அல்லாஹ்வுக்கு மறதி இல்லைன்னு இந்த 2 வசனங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கை போட்டுவிட்டு பிரிச்சுருப்பாங்க. அதே மாதிரி வந்து அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்குது அல்லாஹ் குரானில் சொல்கிறான். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள்னு போட்டு இந்த நம்பரை போட்டிருப்பாங்க. இதை நம்ம பேப்பரில் வச்சு பார்க்கும்போது நம்பரை புக்கை திருப்பி பார்த்துட்ருப்போம். இங்கே இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்க உடனே வந்துடுவீங்க. திரும்ப 17, 110 உடனே வந்துடும். இது மாதிரி இது பொருள் அட்டவணைன்னு சொல்லுவாங்க. குரானில் சொல்லப்பட்ட இடங்கள், உயிரினங்கள், நல்ல பண்புகள், தீய பண்புகள், குற்றவியல் சட்டங்கள், கல்வி, குடும்பவியல், இப்படின்னு எதை எடுத்தாலும் அது சம்பந்தமாக உள்ள வசனங்கள் எல்லாம் என்னென்னு தொகுத்து வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் பொருள் அட்டவணை. அந்த இடத்துக்கு போயிட்டு பொருள் அட்டவணையில் இருக்கக்கூடிய நம்பரை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் நீங்கள் உடனே நீங்கள் பார்த்துக்க முடியும். இந்த பகுதியுடைய ஃபாண்ட்டை பெருசு சின்னது பண்ணுறதாலும் ஃபாண்ட்டை பெருசு பண்ணக்கூடிய இடம் இது, சின்னது பண்ணக்கூடிய இடம் இது. இதுதான் உங்களுக்கு குரானுடைய இந்த பகுதியில் உள்ள இடங்கள். இது அடுத்தது வந்து இந்த ஆப்பில் வந்து தேடல் அப்படின்னு ஒரு பகுதியை கொடுத்துருக்கோம். இது வந்து குரானில் நீங்கள் தேடுவதாக இருந்தால், அரபியை தேடுறதாக இருந்தாலும் நீங்கள் இங்கே அரபியை டைப் பண்ணிவிட்டு இங்கே தேடிக்க முடியும். தமிழை தேடுறதாக இருந்தாலும், இங்கிலீஷை தேடுறதாக இருந்தாலும் நீங்கள் தேடிக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து கடல்னு போட்டு நான் தேடுறேன். கடல்னு குரானில் எங்கே வந்திருக்கு அப்படின்னு காமிக்குது. 15 இடங்கள் குரானில் வந்து கடல் என்ற வார்த்தை இருக்குது. இஸ்ராயேல் மக்களை கடல் கடந்து செல்ல வைத்தோம், கடல் ஓரத்தில் இருந்த ஊரை பற்றி கேட்பீராக, இப்படின்னு கடல் 2 கடல்களை சந்திக்கும் போது இப்படின்ட்டு இருக்குது. அது மாதிரி வந்து சில வார்த்தைகளுக்கு வந்து கடைசி எழுத்தை நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ இன்னும் நிறைய ரிசல்ட் உங்களுக்கு வந்துடும். கடலில் அப்படின்னு இப்போ நீங்கள் தேடுறதாக இருந்தால் கடலில்னு தான் நீங்கள் தேடணும். கடல்னு போட்டால் கடலில் என்ற வார்த்தையை காமிக்காது. இதுதான் நார்மலாக எல்லா விதமான சர்ச்சுமே இப்படி தான் ஒர்க் ஆகும். நீங்கள் கடல்னு போட்டுவிட்டீங்கன்னா நினைப்பீங்கனாக்கா கடலில்னு தானே இங்கே இருக்குது, ஏன் காமிக்க மாட்டேன்னு நீங்கள் நினைப்பீங்க. சர்ச்சுனாலே அது அப்படி தான் இருக்கும். கடலில் வேட்டையாடுவது,
உணவு உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன்னு அல்லாஹ் சொல்கிறான். இது வந்து இப்போ கடலில் நம்ம போட்டால் ஏன் இந்த வசனத்தை காமிக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். காமிக்காது. எல்லா சர்ச்சு எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலுமே கடல்னு போட்டால் கடலில் இருந்தால் தான் காமிக்கும், கடலில்னு போட்டால் கடலில் இருந்தால் காமிக்கும். அல்லது என்ன பண்ணலான்னாக்கா கடலுக்கும் கடலில் என்பதற்கும் பொதுவான வார்த்தை கடை, அந்த லாக்கு மட்டும் புள்ளி வைக்காதீங்க, போட்டு என்று போட்டிங்கனாக்கா அப்போ ரெண்டையுமே காமிக்கும். கடலையும் காமிக்கும், கடலில் அப்படிங்கிறதையும் காமிக்கும், கடலில் உள்ளவற்றையும் அப்படின்றதையும் காமிக்கும். இது வந்து பொதுவாகவே தேடுதல் அப்படிங்கிற இருக்கக்கூடிய அனைத்து சாஃப்ட்வேர்கள்லையுமே உள்ள பிரச்சனை. இதுக்காகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா இந்த ஏஐ சர்ச் அப்படின்னு நம்ம புதுசாக ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஏஐ சர்ச்னா என்னன்னாக்கா நீங்கள் இந்த வார்த்தைகளை போட்டு தேடும்போது பல நேரங்களில் ரிசல்ட் வராது. நம்ம ஒரு வார்த்தையை போடுவோம், நிலான்னு நம்ம போடுவோம், சந்திரன்னு குரானில் இருக்கும், நிலான்னு போட்டால் வராது. இந்த பாருங்கள், நிலான்னு நான் போடுறேன், குரானில் இல்லைன்றுச்சு. ஆனால் என்ன நினைப்பாங்க, நிலான்னு எப்படி குரானில் இல்லாமல் இருக்கும், எல்லாம் சந்திரனை பிளந்தேன்னு நல்லா குரானில் சொல்கிறானே, அப்படி அத்தியாயமே அதுக்கு இருக்குது, போட்டால் வரமாட்டேங்குது, அப்போ தப்பு அப்படின்னு நினச்சிட தேவையில்லை. அது அப்படி தான் சாஃப்ட்வேரில் சர்ச்சுன்னு போயிட்டாலே இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். அரபிக்கும் அப்படி தான், தமிழுக்கும் அப்படி தான். இந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா நம்ம அரபியில் ஏஐ மூலமாக சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடை போட்டிருக்கோம். நான் இப்போ ஏஐ சர்ச்சில் என்ன பண்ணுறேன், நான் தேடுறேன். ஏஐ சர்ச்சை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக வந்து அதே வசனத்தை கொடுக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு நெருக்கமான வசனங்களையும் சேர்த்து அது கொடுக்கும். ஒரு சில வசனங்கள் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து நட்சத்திரங்கள்னு தான் இருக்குது, நிலான்றது வந்து இங்கே இல்லை, சந்திரன்றது வந்து இங்கே இல்லை, அதையும் கொடுத்துருச்சு. ஆனால் அடுத்தடுத்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா சந்திரன் இங்கே இருக்குதா, சந்திரன் தான் இங்கே இருக்குது இந்த வசனத்தில். நான் கமர்னு அரபியில் வரும், சந்திரன் இருக்குது. நம்ம தமிழில் என்ன போட்டிருக்கோம், நிலான்னு போட்டிருக்கோம். நிலான்னு நீங்கள் போட்டாலும் சந்திரன் இருக்கக்கூடிய வசனத்தை எடுத்து காமிச்சிக்கும். வானங்கள் நட்சத்திரத்தை ஏற்படுத்தினால் ஒளி சிந்தும் சந்திரனையும் ஏற்படுத்தினான் அப்படின்னு இருக்குது. இந்த வசனத்தை எடுத்து காமிச்சிருச்சு. இது மாதிரி ஒரு வார்த்தை வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகாமல் அதுக்கு நெருக்கமான எந்த வார்த்தையை நீங்கள் போட்டாலும் எடுத்து கொடுத்துருது. அதே மாதிரி வந்து இப்போ இந்த பேரிச்சம்பழம்னு இருக்குது, பேரிச்சம்பழம்னு எனக்கு டைப் பண்ண தெரில, நான் என்ன பண்ணலான்னாக்கா டைப் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் டேட்ஸ் இதை போட்டிங்கனாக்கா பேரிச்சம்பழம்னு இருக்கக்கூடிய வசனத்தையும் எடுத்து காமிச்சிருச்சு. ஏன் போட்டிருக்கோம், டேட்ஸ் நம்ம போட்டதுனால. அதுக்கடுத்தது 8 வசனத்தில் இருக்குங்குது. நான் அடுத்து என்ன பண்ணுறேன், கிரேப்ஸ்னு போடுறேன். திராட்சை தோட்டங்கள், திராட்சை மற்றும் அனைத்து கனிகளையும், இப்படி நம்ம இதில் என்ன மாதிரி போட்டாலும் இது தேடி கொடுத்துரும். அதுதான் அந்த ஏஐன்னு பேர். ஒரு வார்த்தைகள் மட்டும் இல்லை, ஒரு சம்பவம் உங்களுக்கு தேவைப்படுது, அந்த சம்பவத்தை நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க, மைண்டில் வரமாட்டேங்குது, அதை வச்சு நீங்கள் தேடி நினைக்கிறீங்க. உதாரணத்துக்கு வந்து இறுதி நாள் நெருங்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கன்னு இருக்குது. அதை தேடணும். உங்களுக்கு எப்படி தேடுறது, ஈசான்னு போடுறதா இறுதி நாள்னு போடுறதா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையை நீங்கள் போடுங்க, தேடி கொடுத்துரும். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை லைட்டாக ஒரு மீனிங்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. என்ன போடலாம், ஜீசஸ்ஸு, என்ன சைன், கடைசி நேரத்தில் வருவார்ன்றதுனால சைன், அடையாளம் அப்படின்னு போட்டிருக்கேன். பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசாவை பற்றி ஒரு வசனம் வந்திருக்குது, மறுமையில் நெருக்கமாக இருப்பார். சரி, பாருங்க, ஈசா அந்த நேரத்துடைய அடையாளமாவார். இப்போ வந்து அந்த நேரத்தின் அடையாளமாவான்னு இருக்குது. நான் இறுதி காலத்தின் அடையாளம்னு போட்டால் வராது. ஏன்னா எந்த வார்த்தையும் எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுறேன், ஜீசஸ்ன்னு போட்டு விட்டேன், வில் கம் அகைன்னு போடுறேன். அப்படின்னு போட்டால் அது அந்த வசனத்தை ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுத்துருச்சு. அவன் அல்லா யார்ட்டையா பேசியிருக்கிறான்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அல்லா டிட்டு ஸ்பீக்கு எனி ஒன். இந்த ஏஐ சர்ச்சை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகமான மக்களுக்கு ஆங்கிலம் தான் டைப் பண்ணுறது ஈஸி, தமிழ் டைப் பண்ணுறதை விட.
நான் அப்படியே ஆங்கிலத்தில் நீங்கள் போடலாம், அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது மொழி தெரிஞ்சுனாலும் அந்த மொழியிலையும் போடலாம். எந்த மொழியில் போட்டாலும் இந்த ஏஐ சர்ச் மூலமாக ஒரு ரிசல்ட் எடுத்து கொடுத்துரும். பாருங்கள், மூசா வாக்களித்த இடத்துக்கு வந்தபோது இறைவன் அவரிடம் பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஐ சர்ச் மூலமாக ரொம்ப இலகுவாக நீங்கள் தேடி எடுத்துக்கணும். பள்ளியாசலை பற்றி சட்டங்கள் வேணுமா, மாஸ்க்குன்னு போட்டுக்கோங்க, பள்ளியாசலை பற்றியான சட்டங்களை கொடுத்துரும். இப்படி எதை பற்றிய உங்களுக்கு வார்த்தை தெளிவாக தெரியாதோ அதை எதை போட்டாலும் நீங்கள் இங்கேருந்து சட்டங்களை எடுத்துக்க முடியும். இது வந்து ஏஐ சர்ச்சு. ஸோ சுருக்கமாக சொல்கிறதாக இருந்தால் சாப்டருங்கிறது இடது பக்கம் இருக்குது. சாப்டரு அதனுடைய வெர்ஸு, அத்தியாயங்கள் அதனுடைய வசனங்கள். வசனங்கள் வந்து அரபி இருக்குது, அதுக்கு தமிழ் இருக்குது. அரபியை வாசிக்க தெரியாதவர்களுக்கு வாசிப்பதற்காக தமிழில் அதை கீழே போட்டிருப்போம், அதை படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஆடியோ இருக்குது, அரபி ஆடியோ உங்களுக்கு அரபி கிராத்து போதும், தமிழ்லேயும் இதை வாசிச்சிடும். ஒவ்வொரு வார்த்தைக்குரிய அர்த்தங்களையும் பார்த்துக்க முடியும். அரபி கிராமரையும் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பார்த்துக்க முடியும். ஏகராப சட்டங்களை பார்த்துக்க முடியும். புக் மார்க் பண்ணி வச்சுக்க முடியும். கடைசியாக நீங்கள் படித்ததை வந்து புக் மார்க் பண்ணி வச்சுக்க முடியும். இது எல்லாமே இங்கே இருக்குது. இறுதியாக இதில் நம்ம சொல்லாமல் விட்ட விஷயம் என்னன்னாக்கா மெமரைசேஷன். குரானில் வந்து மனப்பாடம் பண்ணக்கூடியவர்களுக்காக மெமரைசேஷன் ஒரு மெனு கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு குறிப்பிட்ட அத்தியாயத்தை மனப்பாடம் பண்ண போகிறேன். 53 அதில் வந்து 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் மனப்பாடம் பண்ண போகிறேன். ஒவ்வொரு வசனத்தையும் எனக்கு 2 தடவை ஓதணும். அப்படி ஓதி முடிச்சுட்டு சும்மா விட்டுறக்கூடாது, அதை எனக்கு 10 தடவை ஓதணும். இப்படின்னு போட்டு செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட்னு போட்டிங்கனாக்கா இப்போ இந்த சூரத்து நஜ்மா மனப்பாடம் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். நான் மனப்பாடம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்கேன், நீங்கள் முதல்ல 5 வசனம் மனப்பாடம் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, அடுத்து 5 வசனம் மனப்பாடம் பண்ண போகிறீங்க. பண்ணோன்னாக்கா இதில் வந்து என்ன பண்ணிக்கோங்க, 6ன்னு எடுத்துக்கோங்க. 53 6 அடுத்து 53 10. இந்த 5 வசனத்தை மனப்பாடம் பண்ண போகிறேன். ஒவ்வொன்றையும் 2 தடவை கேட்க போகிறேன். இந்த செட்டை 10 தடவை ரிப்பீட் பண்ண போகிறேன். இதை செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த வசனத்தை 2 தடவை ஓதிடுச்சு. அதுக்கடுத்த வசனத்துக்கு போயிடுச்சு, 2 தடவை ஓதுது. இதில் வந்து இந்த வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா கீழே தமிழாக்கம் இல்லை. இதில் பல பேருக்கு என்ன சந்தேகம்னாக்கா, இந்த தமிழாக்கம் இதில் இருக்க மாட்டேங்குது, மிஸ் ஆகிடுச்சோ, மிஸ்டேக்கோ அப்படின்னு நம்ம பல பேர் கேட்குறீங்க. இது மிஸ்டேக் கிடையாது. இது ஆரம்பத்தில் முன்னுரையிலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சில வசனங்களை வந்து தமிழாக்கத்தை கீழே கொடுக்க முடியாது, 2-3 வசனங்களை சேர்த்து தான் தமிழாக்கம் கொடுக்க முடியுங்கிறதுனால இதனுடைய தமிழாக்கம் அடுத்த வசனத்தில் உங்களுக்கு சேர்ந்துருக்கும் இங்கே. சரிங்களா? தோ மரத்தின் ஃபஸ்தவா வகோ பிலுஃபுக்கில் ஓலா, இதெல்லாம் பின்னாடி இங்கே வந்துடும். இந்த அடுத்தடுத்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா அதோட மொழிபெயர்ப்பு இருக்கும், அல்லது சில நேரங்களில் முன்னாடி இருக்கும் அந்த மொழிபெயர்ப்பு. அதனால் மிஸ்டேக்காக இல்லை. அப்படி மிஸ்டேக் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா நம்ம இந்த இடத்துல ஃபீட்பேக்னு ஒன்று வச்சுருக்கோம். செட்டிங்ஸ் அப்படின்னு இதில் போயிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்னு இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குரானில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுனாலோ, ஒளிபெயர்ப்பிலையோ அல்லது வேறு எதுலையோ மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இங்கே போயிட்டு உங்களுடைய பேர், சிட்டி, வாட்ஸ்அப் நம்பர் போட்டு இதில் மிஸ்டேக் இருந்தாலும் இந்த இடத்துல போடுங்க. அல்லது இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு மேம்படுத்தலாம் ஆலோசனை இருந்தாலும் அதில் போட்டுட்டு உங்களோட ரேட்டிங்கை போட்டு எங்களுக்கு அனுப்பிட்டிங்கன்னா எங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த கொரோனா இதை யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு ஒர்க் ஆகலை, ஆஃப்லைன், இது வந்து ஆஃப்லைனில் ஒர்க் ஆகக்கூடிய அப்ளிகேஷன். ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மாத்திரம் ஒரு சில நிமிடங்கள் எடுக்கும். அப்படி எடுக்கிறதுக்கு முன்னாடி சில பேர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அல்லது அவங்களுடைய நெட்வொர்க்கில் அவங்க க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குனால சில நேரம் ஒர்க் ஆகாமல் போயிடும். அப்படி ஆயிடுச்சுனாக்கா எரராக வந்து இன்ஸ்டால் ஆயிரும், அரைகுறையாக இன்ஸ்டால் ஆயிரும், எரராக இன்ஸ்டால் ஆயிரும். அப்படி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அடுத்த தடவை ஓப்பன் பண்ணும்போது வராது. அப்படி வராமல் இருந்தால் நீங்கள் இங்கே உள்ளுக்கு போகவே முடியாது. வந்து சில பிரச்சனைகள் இருந்தால் மாத்திரம்தான் உள்ளுக்கு போயிட்டு அப்டேட்டு அல்லது ரீசெட் கொடுக்க முடியும். வராமல் இருந்தால் இதுக்குள்ளேயே நீங்கள் போக முடியாது. அப்படி இருக்கும்போது மாத்திரம் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க இல்லையா, அந்த இணையதளத்துக்கு வந்துருங்க. ஆன்லைன் பிசி ராடி இணையதளத்துக்கு இங்கே வந்துருங்க. நாட் ஒர்க்கிங் அப்படின்னு ஒரு மெனு நம்ம கீழே கொடுத்துருக்கோம், இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். அதற்கு பிறகு இந்த ஒரு ஃபீட்பேக்கை ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. அல்லது நாங்கள் உங்களுக்கு இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம உங்களுக்கு அனுப்பிடுவோம். அல்லது இது ஓப்பன் பண்ணிட்டீங்க, சில அத்தியாயங்கள் மாத்திரம் வரமாட்டேது, பிரச்சனை பண்ணுது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா மெனுவுக்கு போயிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு ரீசெட்டு அல்லது அப்டேட்டு இப்படின்னு தான் மாற்றி கொடுத்துக்கோங்க. ரெண்டுமே உங்களுக்கு ரீசெட் பண்ணுறது தான். இதுதான் இதில் உள்ள விஷயங்கள். இதை வந்து அல்லாஹ்வுடைய கிருபையினால் கடுமையான உழைப்பிற்கு பிறகு தான் இதை ரெடி பண்ணியிருக்கிறோம். இதை வந்து படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனுஷங்களையும் கொண்டு போய் சேருங்க. ஒவ்வொருத்தருமே இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பிறருக்கு ஒரு 5 பேருக்கா 10 பேருக்கா கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ஒரு நியத்தாக வைங்க. ஃபோன்லேயும் வரும்ல இது வந்து எல்லா விதமான டிவைஸ்லேயும் வரும்ண்ணே. சரி.
கம்ப்யூட்டர்லேயும் வரும், ஃபோன்லேயும் வரும், டேப் வச்சுருப்பாங்க, குழந்தைங்க விளையாடுவாங்க இல்லையா, அந்த டேப்லேயும் வரும். முக்கியமாக வந்து வீட்டில் வயசானவங்க வந்து 80% வயசானவங்களில் இருக்க 80-90% வயசானவங்களுக்கு வந்து எழுத்து கண்ணுக்கு தெரியாது. இந்த வசனத்தை அந்த விஷயத்தை முக்கியமாக கவனிங்க. தெரியாதவங்க கொண்டு போய் சேர்த்துருங்க. நம்ம பல பேரை பார்த்துருக்கோம், வயசானவங்களுக்கு வந்து குரான் ஓதணும் ஆசை இருக்கும், ஆனால் கண்ணுக்கு தெரியாது, அவங்களுக்கு படிக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணி கொடுக்கலான்னாக்கா, இதை கம்ப்யூட்டராக இருந்தாலும் ஃபோனாக இருந்தாலும், கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் மவுஸ் பண்ணிங்கன்னா இப்படி பெருசாகும், முடியும் பெருசாகிட்டு சைடில் இருக்க மெனு மறைஞ்சிக்கும். ஃபோனை பொறுத்த வரைக்கும் மெனு ஆட்டோமேட்டிக்காகவே மறைஞ்சு தான் இருக்கும். இந்த மாதிரி மெனு மறைஞ்சு தான் இருக்கும் ஃபோனில். கம்ப்யூட்டரில் வந்து நம்ம கண்ட்ரோல் மவுஸ் பண்ணிங்கனாக்கா கண்ட்ரோலையும் முடிச்சுக்கிட்டு மவுஸ் ஸ்க்ரோலையும் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெருசாகிடும். அப்படியும் பண்ணலாம். அல்லது என்ன பண்ணலான்னாக்கா செட்டிங்ஸில் போயிட்டு இந்த எழுத்துக்களை பெருசாக வச்சு கொடுத்துருங்க. அரபியை சுமாராக ஒரு 36 பக்கம் வச்சு விட்ருங்க. தமிழை வந்து ஒரு 32 அல்ல 28 பக்கம் வச்சு விட்ருங்க. வச்சு விட்டுட்டு இந்த ப்ளே பட்டனை வச்சு விட்ருங்க. இதுலேயும் ஸ்லோவாக்கி விட்ருங்க, நல்லா ஸ்லோவாக்கி விட்ருங்க. 5 லெவலில் வச்சு விட்ருங்க. இப்படி வச்சுட்டு கையில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வயசானவங்க வந்து ரொம்ப இலகுவாக அவங்க உட்காந்து படிச்சுக்க முடியாது. இதிலே வந்து ஆப்பாக வரும்போது இந்த பாருங்கள், ஆப்பாக வரும்போதும் சரி, குரோமில் வரும்போதும் சரி, இந்த மாதிரி என்ட்ரு ஃபுல் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வேறு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் இதை மாத்திரம் படிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கலாம், அல்லது ஃபாஸ்ட்டாக வேணாலும் ஃபாஸ்ட்டாக வச்சுக்க முடியும். இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கையில் கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப வந்து மவுஸ்லையோ அல்லது ஃபோன்லேயோ கிளிக் பண்ணால் அந்த இடத்துல நின்றுக்கும். இப்படி வந்து வயசானவங்க ரமலானில் வந்து குரான் ஓதணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இதை எழுத்துக்களை பெருசாக வச்சு அவங்க கையில் கொடுத்துருங்க. இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம பல பேரை பார்த்து இந்த மாதிரி வச்சு கொடுத்தும் இருக்கிறோம், ரொம்ப பயன்படுத்தவும் செய்கிறாங்க. அப்போ கம்ப்யூட்டர்லாம் அவங்க கொடுத்தா பயன்படுத்த ஆரம்பத்தில் கொஞ்சம் அதெல்லாம் கம்ப்யூட்டர்லாம் எனக்கு தெரியாதும்பாங்க. கொஞ்சம் வலுக்கட்டாயப்படுத்தி நீங்கள் கம்ப்யூட்டர் முன்னாடி ஒரு லேப்டாப் போட்டு ரமலான் நேரத்தில் நீங்கள் வச்சு கையில் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் நீங்கள் அவங்க பக்கத்தில் உட்கார வச்சு அவங்கள படிக்க வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுப்பா, பக்கத்தில் கொண்டு வராதும்பாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சு கையில் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அடுத்த நாள் அவங்களே என்ன பண்ணுவாங்கனாக்கா, எனக்கு பேப்பர் வேணாம், இது போட்டு கொடுத்துரு அப்படின்ட்டுருவாங்க. அப்போ இந்த விஷயத்தையும் மறந்துடாமல் உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்டையும் மற்றவங்கள்ட்டையும் இந்த விஷயத்தை அதிகமாக கொண்டு போய் சேருங்க, நன்மையை சம்பாதிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.